ஒற்றுமையின் பலம். இந்தியா முக்கிய கனிமங்களில் தன்னை சுயசார்புள்ள நாடாக மாற்றிக்கொள்ள நாடெங்கும் ஒரு ஆய்வு மேற்கொண்டது. அந்த ஆய்வின்படி 30 முக்கிய கனிமங்கள் கிடைக்கக்கூடிய இடங்களை மத்திய அரசு மாநில அரசினுடைய அனுமதியின்றி தனியார் நிறுவனங்களுக்கு ஏலம் விட சட்ட திருத்தங்களை செய்தது. அதன்படி அந்த 30 கனிமங்களில் மிக முக்கியமான கனிமமான டங்ஸ்டினை தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக நாயக்கர்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி என்னும் கிராமங்களில் இருந்து ஏறக்குறைய 5000 ஏக்கரில் இருந்து கனிமத்தை சுரங்கம் தோண்டி வெட்டி எடுக்க வேதாந்தா என்னும் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தது. டங்ஸ்டின் என்ன அவ்வளவு முக்கியமான கனிமமா? மின் விளக்குகளில் பயன்படுத்தப்பட்ட டங்ஸ்டன் இப்பொழுது பல்வேறு துறைகளில் அடிப்படை பொருளாகவே மாறிவிட்டது. மிக உயரிய வெப்பநிலை மற்றும் உருகுநிலை உள்ளதாலும் மேலும் வலிமையான மற்றும் நீடித்து உழைக்கும் ஆற்றல் உள்ளதாலும் டங்ஸ்டன் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. ஆகவே துளையிடும் கருவிகளிலும் நசுக்கும் சுரங்கம் தோண்டும் ராட்சச இயந்திரத்தின் கூர் முனைகளிலும் கப்பல், வானூர்தி, விண்கலம், செயற்கைக்கோள் போன்றவற்றின் கட்டுமானங்களிலும் மிக வலிமையான எஃகை துளைக்கும் தோட்டாக்கள் தயாரிப்பிலும் ஏவுகணை முனைகளிலும் கவச வாகனங்கள் மற்றும் பீரங்கிகள் தயாரிப்பிலும் தங்கத்திற்கு இணையான ஆபரண பொருட்கள் தயாரிப்பிலும் கைபேசிகளில் அதிர்வினை ஏற்படுத்தும் மோட்டார் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய நுண் கருவிகள் போன்ற அத்தனையிலும் இந்த டங்ஸ்டன் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. அப்பேற்பட்ட டங்ஸ்டனை தோண்டி எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதனை கண்டித்து அரிட்டாப்பட்டி மக்கள் ஒன்றுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தனர். அரிட்டாப்பட்டி என்ற அந்த ஊர் இந்தியாவிலேயே பல்லுயிர் சூழல் இருக்கக்கூடிய ஊர்களில் 2வது ஊராக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதல் பல்லுயிர் சூழல் மண்டலமாக 2022 அறிவிக்கப்பட்டது. இதில் 250 பறவை இனங்களும் 72 ஏரி குளங்களும் இயற்கையின் அரணாக 7 மலை குன்றுகளும் அமைந்துள்ளன. 12 மாதங்களும் இங்கு விவசாயம் செய்யும் அளவிற்கு நீர் மேலாண்மை உள்ள ஒரே ஊர் மதுரை மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டி தான். மேலும் 2300 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள், 1300 ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில், அதாவது மலைகள் குடையப்பட்டு கட்டப்பட்ட சிவன் கோயில் மற்றும் சமணர் படுகை, மிக அரிதாக பார்க்கப்படும் லகுலீசர் சிற்பம், வட்டெழுத்துக்கள் என வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. லகடு வல்லூர் என்னும் மிக அரிய வகை பறவை ஒன்று இந்தியாவில் ராஜஸ்தானை அடுத்து இங்குதான் இருக்கிறது. குறிஞ்சி நிலத்தை குறிக்கும் மலைகளும், முல்லை நிலத்தை குறிக்கும் காடுகளும், மருத நிலத்தை குறிக்கும் விவசாய நிலங்களும், நெய்தல் நிலத்தை குறிக்கும் தாது உப்புகளும், பாலை நிலத்தை குறிக்கும் வறண்ட பகுதிகளும் ஒரு சேர அமைந்த ஒரே இடம் அரிட்டாப்பட்டி. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பகுதியை நாங்கள் எப்படி விட்டுக் கொடுப்பது என்று ஊர் மக்கள் தங்கள் வாழ்விடத்திற்காக ஒன்றுபட்டு தொடர்ந்து போராடி நின்றதால் மத்திய அரசும் மக்களினுடைய ஒன்றுபட்ட கருத்தினை ஏற்று சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதியை ரத்து செய்தது. இது மக்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி. ஒற்றுமையே பலம். நன்றி.